நாங்கள் இங்கே வந்து 2 மாதம் ஆகுது. சாப்பிட்றது கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை. ஆனால் நாங்கள் வெள்ளத்திலே போயிருந்தாலும் ஒன்றும் இல்லை. நைட்டுக்கெல்லாம் எங்களுக்கு சரியான கரைச்சலாக இருக்குது. வாஷ்ரூம் போயிடாது. இந்த 23 குடும்பத்துக்கு ஒரு 5 வாஷ்ரூம் தான் இருக்குது. தண்ணி குடி தண்ணி இல்லை. வீட்டில் 7 பேர் இருக்காங்க. முடியாத ஒருத்தர் இருக்காரு. எனக்கும் முடியாது. சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப இருக்கு. பெரிய காத்து மழை வந்துச்சுன்னா அங்கேருந்து வாஷ்ரூம்க்கெல்லாம் வர ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. நுவரெலியா மாவட்ட ஹக்களையில் தற்காலிக கூடாரங்களில் வாழும் 23 குடும்பங்களின் அவல நிலை. நாட்டில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் நிலவிய டிட்வா புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் நுவரெலியா ரேந்தபுல ஹக்களை பகுதியை சேர்ந்த 23 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக கூடாரங்களில் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி வசித்து வருகின்றனர். இந்த தற்காலிக கூடாரங்கள் குறிப்பாக அதிக குளிர் மற்றும் அதிக வெப்பமான காலநிலையை தாங்கும் நிலையற்றது என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குடிநீரை பெற்றுக்கொள்ள பல மைல் தூரம் சென்று வர வேண்டியுள்ளதாகவும் குளிப்பதற்கும் உடைகளை கழுவுவதற்கும் பாரிய சிரமங்களை சந்திக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். வீட்டுல 7 பேர் இருக்காங்க. முடியாத ஒருத்தர் இருக்காரு. எனக்கும் முடியாது. பிள்ளைங்க 3 வச்சுக்கிட்டு மகன்கிட்ட தான் இருக்கிறேன். இந்த வீடு சரியான ஈரங்க தண்ணி அதில் தாங்க இருக்கிறோம். நாங்கள் வந்து 2 மாதம் ஆச்சு. இன்னும் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கீங்க. வந்து பாருங்க. எங்களுக்கு மழை வந்தால் சரியான பயமாக இருக்குது. நடக்க கூட இயலாது. ஆனால் நாங்கள் வெள்ளத்திலே போயிருந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்படி நாங்கள் சீரழிகிறோம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. பார்த்து கொஞ்சம் என்ன சரி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ரவைக்கு லைட்டு போட்டால் சூரிய கோஸ் கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு போட்டால் 7 மணிக்கு அது சார்ஜ் இறங்குது. சாப்பிட்றது கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை. எனக்கு சொல்ல போனால் லாம்பு வைக்க இயலாதுங்களே, இல்லை மிளகு திருப்பி வைக்க இயலாது. அந்த பல்பை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடணும். 6 மணிக்கெல்லாம் ஆக்கி சாப்பிட முடியணும் வெளிச்சத்தில். இல்லைன்னா இருட்டுலுக்கு தான் இருக்கிறோம். நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்படுறோம். நாங்கள் 23 குடும்பம். எங்களுக்கு என்னமாவது சீக்கிரம் ஒரு உதவி செய்யுங்க. இது ஒரு அவர் தான் எரியும். வெயிலுக்கு போட்டு தான் இது பண்ணிக்கிறோம். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ண கூட ஒரு கரண்ட் வசதி இல்லை. எங்கன்னா வீடு கட்டுறாங்க, எப்போ கட்டி தராங்கன்னு கூட எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. நைட்டுக்கெல்லாம் எங்களுக்கு சரியான கரைச்சலாக இருக்குது. வாஷ்ரூம் போயிடாது. இந்த 23 குடும்பத்துக்கு ஒரு 5 வாஷ்ரூம் தான் இருக்குது. தண்ணி குடி தண்ணி இல்லை. பலரிடம் முறையிட்டும் எவ்வித பயனும் கிடைக்கவில்லை என்றும் தமக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கும் என்று தாம் நினைக்கவில்லை என்றும் மக்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். வீடுகளை முழுமைப்படுத்தி தருவதற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களும் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் காலம் தாழ்த்தாமல் கவனம் செலுத்தவும் முன்வர வேண்டும் என மக்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.